ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விளாக் வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி இந்த எடுத்தேங்க. என்னாச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி கேட்பாங்க. விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். டியூஸ்டே மார்னிங் நானும் மணி வந்து கொஞ்சம் திருப்பூர் வந்து போக வேண்டியது இருந்துச்சுங்க. கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஃபீடிங்லலாம் கொஞ்சம் காலியாயிருச்சு. போய் அடுத்த ஃபேப்ரிக் வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காண்டி நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். லாட்டுமே வந்து ரெடியாக தான் இருக்குது. பட் வந்து காரில் போனோம் அப்படின்னா எலெக்ஷன் டைமு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்னும் மணி வந்து பஸ்லேயே போய்க்கலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சுங்க. பாப்பா தம்பிக்கு வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சு. ஆனால் அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்றனால ஸ்கூல் வந்து ஒரு 1 வீக் இருக்கும் போல். வந்து கிளம்பி மாமா கூட வந்து பஸ் ஏறுறதுக்காக வந்து போயிட்டுருக்கேன். மணி வந்து டியூட்டி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நான் அப்படியே வந்து திருப்பூர் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் ஓகே அப்படின்னு சொல்லி தான் இங்கேருந்து கிளம்புனேன். திருப்பூர் மணி வந்து ஒரு 15 மினிட்ஸில் நானும் வந்து ரீச் ஆகிட்டேங்க. வந்தோன்னே போய் அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் பைக் எடுத்துகிட்டு அடுத்து வந்து நாங்களும் வந்து எங்களோட யூனிட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. யூனிட்டில் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து வீக்லி அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சு நம்மளும் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இந்த வாட்டி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கான சாம்பிள் பீஸ் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி வேறு எங்கேயுமே போகலங்க. டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு வரணும் அப்படின்றதுக்காண்டி ரிட்டன் பஸ்ஸில் நாங்கள் வந்து கிளம்பி ஊருக்கு வந்தாச்சு. போகிற வழியில் எனக்கு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னனால வந்து ஊருக்கு போகிற வழியில் டீயை வாங்கி கொடுத்துட்ருக்காரு. ஒரு டீ 20 ரூபா ஆயிடுச்சு. எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. மகிழினி கிட்ட சொல்லிட்டு தாங்க வந்து போயிருந்தோம். பட் வந்து நீ சொல்லாமையே போயிட்ட அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு இருந்தா. உன்ட்ட காலையில் சொல்லிட்டு தானே பாப்பா போனேன் அப்படின்னு சொல்லி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். போனேன் காலையில் சொல்லிட்டு தானே போனேன். சொல்லாமையா போனேன். எங்கன்னு செத்து கிடந்துச்சு. கோழிகளுக்குலாம் என்னாச்சுன்னு தெரில. திடீர்னு வந்து ஒரு குட்டி கோழி மட்டும் குணங்கனா அப்படி இருந்துச்சுங்க. ஓகே, அதுக்கு மருந்து வந்து அத்தை சின்ன சின்னதாக அந்த வேப்பந்தலை அது இதெல்லாம் அரைச்சி வந்து ஊற்றுனாங்க. ஒன்றும் செட் ஆகலை. பார்த்தா இன்னைக்கு வந்து நாங்களும் திருப்பூர் போயிட்டு வரக்குள்ள அது ஒரு மாதிரி குணங்கி செத்து போச்சு. ஸோ மீதி இருக்க மற்ற கோழிகளுக்கெல்லாம் மணி வந்து நான் போயிட்டு ஒட்டஞ்சரத்தில் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் மருந்து வாங்கி ஊற்றி விட்டுட்ருக்காரு. மாமாவும் சரி மணியும் சரி இந்த மாதிரி கோழி வளர்த்துறது பிடிக்கும். பட் வந்து ஆனால் இது இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த வெயில் காலத்தில் வந்து சீக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் போல். அதில் ஏதாச்சும் ஒன்று செத்து போனாலும் 2 பேர் மாற்றி மாற்றி இதுக்கு தான் நான் வளர்த்தவே வேணான்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அத்தையும் வந்து ஒவ்வொன்றா பிடிச்சி வந்து மருந்து ஊற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம அடக்கு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கோழி பெரிய கோழி வந்து செத்து போச்சு. பிள்ளைங்க ஆசை ஆசையாக அந்த முட்டையெல்லாம் எடுத்து வச்சு வந்து அடை கூட்டி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த கிளிப் வந்து பார்த்துருப்பீங்க. இதை பார்த்துட்டு கூட கோழி முட்டைலாம் சேல்ஸ் பண்ணுவீங்களான்லாம் ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. பட் வந்து ஒரே ஒரு குட்டி கோழி குஞ்சுக்கு வந்தது. மொத்த கோழியும் எங்களோட இதில் எல்லா கோழியும் வந்து அவுட் ஆக்கி விட்டுருச்சுங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதான் வந்து குஞ்சு பொரிச்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்காது. அடைக்கூட்டி வச்சு 8 நாள் கூட ஆகலை. அது அப்படியே குணங்கிருச்சு. ஒரே கூண்டுக்குள்ள அடைச்சனாலேயும் என்னமே தெரில. அதோட மூச்சு காற்று மற்ற கோழிகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சேவலை மட்டும் தனியாக மேலே 3 சேவலை மட்டும் தனியாக மேலே அடக்கி வச்சுப்போம். அதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் வந்து அது எப்படி இருந்தாலும் அந்த குணத்தை காட்டிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சேவலை மட்டும் பிடிச்சி வந்து எப்படியோ விரட்டி பிடிச்சி அடைச்சிட்டாங்க. இனி சேவலையும் விட்டோம்னா அதுவுமே சீக்கு வந்து வேஸ்ட்டாக செத்து போயிடும். அதுக்கு அறுத்து சாப்பிட்டா கூட தெரிஞ்சுக்காது அப்படின்னு சொல்லி தான் வந்து அதை அறுக்கிறக்கா குழம்பு வைக்கிறதுக்காக அத்தை வந்து பிடிச்சி எல்லாம் கூண்டுக்குள்ளே வந்து அடக்கிட்டாங்க. ஏய், நாங்கள் ஸ்லீப்பிங் மோடில் இருக்கோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. யார் தூக்கத்தில் கயல் கண்மணியும் வந்து ஸ்கூல் லீவு தான் அப்படின்றனால வந்து ராஜதி வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. பிள்ளைங்க வந்து இன்னும் 2-3 நாளைக்கு இங்கே தான் இருப்பாங்க. இந்த வருஷத்துக்கான அகாடமிக் இயர் வந்து மண்டேலேருந்து ஸ்கூல் வந்து திரும்பி சிபிஎஸ்சிக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரித்வின் மகிழினிக்கும் வந்து வெனஸ்டேலேருந்து ஸ்கூல் வந்து மண்டே வரைக்கும் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ வந்து பிள்ளைங்க கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கட்டும் அப்படின்றனால ராஜதி கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கா. அப்படியே உயிர் போகிற மாதிரி கத்துறீங்களே. கடைக்கு போயிட்டு வரக்குள்ள மகிழினி வந்து கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சுங்க. உடனே அது அம்மா அம்மா அம்மான்னு கத்திட்டே வந்து காட்டுறா அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தேர்ஸ்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேங்க. கையில் எந்திரிச்சோடனே மகிழினி இருந்துட்டு கண்ணை கூட திறக்கலைங்க. ஊருக்கு போயிடுவீங்களா, போகாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் சரி போய் எல்லாம் 3 பேர் தலை சீவி சடை போட்டுவாங்க. சொடை பெத்த அழகப்பா, அழகப்பா எந்திரிங்க குட்டியாப்பா.
இந்த வெள்ளைக்கோழியும் பார்த்தீங்கன்னா, அடைப்பறுத்து கரெக்ட்டா 22 நாள் ஆயிருச்சு. இன்னும் குஞ்சு பொரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கவலைப்பட்டுட்டு இருந்தோம். பார்த்தா ஒரு 4ஏ 4 குஞ்சு மட்டும் பறிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த கோழியும் நாள் நைட்டே அப்படியே ஜாமத்திலேயே இறந்துருச்சு. ஏத்துக்கவே முடியலங்க. என்னடா இது ஒரு 3 நாள் கூட இல்ல, மொத்த கோழியும் ஃபுல்லா அவுட்டுங்க. சேவலும் வந்து ஒண்ணு ஒரு மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அத்தை வந்து பாண்டியக்காங்க ஊர்ல வந்து அவங்க கிட்ட வந்து குடுத்துட்டு வந்துட்டாங்க. எப்படி சொல்றதுன்னா, குஞ்சு ஒரு 4 குஞ்சு குட்டி கோழி குஞ்ச வந்து குஞ்சா பறிச்சு விட்டுட்டு, அந்த பெருசும் செத்து போச்சு. எல்லா கோழியும் செத்துருச்சு. நான் அத எப்படி காப்பாத்த போறோம் அப்படின்றதான் தெரியல. எங்களுக்கு ஆக்சுவலா தெரியல. அந்த கோழி ஃபர்ஸ்ட்டு ஒரு நாளே ஒரு மாரி கரு கருன்னு இழுத்துட்டு இருந்திருக்கு. அதுக்கு கூட சளி பிடிக்குது. எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். கோழிக்கு கூட சளி பிடிக்கும். ஒரு மாரி தும்மல்லாம் எடுக்குது. கத்த முடியல. நல்லா ஆக்டிவா காலையில எந்திரிச்சிச்சு. ஒரு மாரி 2 தும்மு தாங்க தும்முச்சு. திரும்பி போய் அந்த முட்டையில ஏறி படுத்த கோழி அப்படியே வந்து இறந்துருச்சு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நம்ம அடிச்சு சாப்பிட்றோம் அது வேற. ஆனாலும் வந்து அடப்படுத்திருந்த கோழி அப்படியே வந்து செத்தோன்னு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அது கூட சேர்ந்து இன்னொன்றுமே அந்த ஒயிட் கலருமே பார்த்துருப்பீங்க. அது ஆக்சுவலாக குஞ்சு பறிக்கிற ஸ்டேஜ். கடைசியில் வந்து 4 குஞ்சு மட்டும் பறிச்சு 4 குட்டி கோழி மட்டும் வெளியே வந்துருச்சு. தாய்க்கோழி வந்து செத்து போச்சு. உண்மையாக இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனு. அந்த கோழி குஞ்சுகளை எப்படி காப்பாற்ற போகிறோன்றதுதான் தெரியல. அதை தனியாக அடைச்சி வச்சுருக்கோம். மீதி இருந்த 3 சேவலையும் வந்து ஒன்று பாண்டியக்கா கொடுத்துட்டோம், இன்னொன்று வந்து அடித்து பேலன்ஸ் 2 வந்து அடித்து சாப்பிட்டாச்சு. காரணம் என்னென்னா, அதுக்கும் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக செத்து போயிடும் அப்படின்றனால ஒன்று வந்து சாப்பிட்டோம், இன்னொன்னையும் அதே மாதிரி கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும். ஸோ வந்து கோழியெல்லாம் வளர்த்துறோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்த்தணும். எங்கள் அக்கா சொன்னாங்க, சம்மர் டைம் வந்து கோழிகளுக்குலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சீக்கு மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து என்ன பண்ணணும்னா, ஒன்று மருந்து வாங்கி ஒரு 45 நாள் அந்த மாதிரி டைம் வச்சு நம்ம கோழிகளுக்குள்ள ஊற்றிடணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மொத்தமாக காலி பண்ணிடும். ஜஸ்ட்டு 3 டேஸ் தாங்க ஆச்சு. எவ்வளோ கோழி இருந்துச்சு அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வீட்டில் நம்ம ஏன்னா வில்லேஜில் தான் இருக்கோம், அதனால் வந்து கோழி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் இந்த ஒரு 1.5 வருஷமாக வந்து வளர்த்திட்டு இருந்தோம். இப்போ ஒன்று கூட இல்லை, அந்த 4 குட்டி கோழி குஞ்சு தான் இருக்குது. அது எந்தளவுக்கு காப்பாற்ற போகிறோம், எப்படி காப்பாற்றி இருந்துருமான்றது தெரியல. அது வந்தால் தான் நெசம். சரி வாங்க, அந்த குட்டி கோழி குஞ்சு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். சரி அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். வேணாம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கோதுமை குருணை இதெல்லாம் வந்து அரைச்சி ரொம்ப நைஸ் பண்ணி போட்டோம்னா குஞ்சு கொஞ்சம் பெருக்குமாமா. அது கம்பு இதெல்லாம் போடணுமாமா. வெறும் அரிசி மட்டும் போட்டால் கழிஞ்சுக்கிட்டே இருக்குமாமா. இது ஏன் கால் ஒரு மாதிரி போச்சு? ஒரு கோழி பண்ணையே இருந்த மாட்டு இருந்துச்சு. மொத்த சப்சாடா 3 நாளில் முடிச்சு போச்சு. ஆனா அதுவும் நடக்குது. வேணாம் தங்க. அது தாய் செத்து பிள்ளைகளை பாரு. உங்க அம்மா இருந்து எவ்வளவு சந்தோஷமா போய் வளர்த்து அது இல்லாதனால பாரு சவுத்துல போய் அடையுதுங்க. மணி டியூட்டிலேருந்து வந்தாருங்க. வந்தோன்னே அத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரே ஒரு சேவல் மட்டும் நான் திறந்து விடையில டக்குன்னு வெளியே ஓடி வந்துருச்சு. பட் வந்து ஏதோ புதருக்குள்ளே போய் படுத்துக்கிட்டு வெளியவே வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி தான் மணி வந்து அதை என்னன்னு போய் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பைய நடந்து வந்துட்டு இருந்துச்சு. கையோட வந்து அதையும் பிடிச்சி எடுத்து கூண்டுக்குள்ளேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிடிச்சிட்டாங்க. அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. நான் ஃபீடிங் மேக்ஸிக்கு ஒரு 4 கலர் எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 கலருக்கு மட்டும் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு அடுத்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோலாம் முடிச்சுட்டு வந்து கீழே சப்பாத்தி போட்டுக்கலான்னு போட்டுட்டு இருந்தோம். கையில் இருந்துட்டு நான் தேய்ச்சி தரேன் அப்படின்னு சொன்னா, சரி தேய்ச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்று சப்பாத்திலாம் போட்டுட்டு இருந்தோம். பிள்ளைங்க எல்லாத்துக்குமே சாப்பாடுலாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். இருக்குதுங்க கிரையான்ஸ் வச்சா
டேஸ் பிஃபோர் வந்து நம்ம திருப்பூர் போயிருந்தோம்லங்க. அப்ப கலெக்ஷன்ஸ் வந்து ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து கார்ல எடுத்துட்டு வர வேணாம் அப்படின்றனால எம்எஸ்எஸ்ல புக் பண்ணி விட சொல்லியாச்சு. அதுவுமே வந்து ரீச் ஆயிருச்சுங்க. ஸோ வந்து மணி போய் எடுத்துட்டு வந்தாரு. கிட்டத்தட்ட 3 பண்டல் வந்திருந்துச்சு ஒரே டைம்ல. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சு நைட் வந்து ஒரு 10:00 ஆயிருச்சு. இதெல்லாம் நம்ம ஸ்டாக்கே எடுத்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் ஒவ்வொன்னா வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத ஷேர் பண்றேன். ஓவராலா நான் ஃபீடிங்கோட ஃபோட்டோ வேணா இந்த வீடியோஸ்லயே வந்து ஷேர் பண்றேங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் கூட டிஎம் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.